வெல்கம் டு ராஜாங்கி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சப்பாத்தி நூடுல்ஸே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸில் எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி இது ஒரு வெரைட்டிஸ் அப்படியே ரெட்டிஷாக அப்படியே ஸ்பைஸியாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக கடுகு, பச்சை மிளகா, அப்புறமேட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்தால், பெருசாக இருந்தால் ஒரே வெங்காயம் போதுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை தலையை போட்டுட்டு நல்லா போட்டு வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ அதையும் போட்டு நல்லா நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்தில் நம்ம வதக்கி எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டிருக்கோம். நம்ம ஆப்ஷனல் தான், தக்காளி வேணுன்றவங்க, அப்படி இல்லைன்னா சாஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டொமேட்டோ சாஸ் கூட. பட் நான் பார்த்திங்கன்னா தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கறி மசாலா, இது எல்லாமே நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்புறமேட்டு வர மிளகாய்த்தூள் அதுவும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சப்பாத்தியை சின்னதாக மெலிசாக நூடுல்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு வாங்க இதில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு. இப்போ லைட்டாக உப்பு போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விடலாங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப ட்ரையாக இருந்தால் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்திக்குள்ளே ஒரு மிங்கலே ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம காரத்துக்கு எல்லாமே சேர்த்துக்கிட்டா கூட சில்லி சாஸும் சேர்த்துக்கிட்டோம், கொஞ்சம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி தலை இல்லைங்க கொத்தமல்லி தூளை போட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். அந்த தண்ணி லைட்டாக தெளிச்சது பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது, நம்மளுக்கு ஜூஸியாக பார்க்கவே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு நம்ம போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு அத்தன்டிக்கான, அது ஒரு பார்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எள்ளு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் சொன்ன கட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தியும் போட்டு நல்லா பெரட்டி எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. ஸோ வாங்க சாப்பிட்லாம். இதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பல வீடியோஸ்க்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சமையல் வீடியோ வருது. நம்ம எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நேராக நீங்கள் தான் எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும். ஸோ இது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல் வியூவர்ஸ். பாய்.